பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தோழர், உலக வரலாற்றில் ஒரு நாத்திய இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைமையேற்றது என்பது தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக நடைபெற்றது. அன்னை மணியம்மையார் நாத்திய இயக்கமான திராவிடர் கழகத்தின் தலைமை பொறுப்பேற்றதுடன் இந்திய அளவில் இந்தியாவையே உலுக்கிய ராவண லீலா நிகழ்ச்சியை நடத்தி மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சியை உருவாக்கியவர். அவருடைய பிறந்த நாளில் அவரை போல் சாதிக்க துடிக்கும் மகளிருக்கு நம் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையாரின் வீரத்தை நினைவு கூறுகிறோம். அன்னை மணியம்மையார் அவர்களின் பிறந்த நாளை இன்று அதை ஒட்டி திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை நான் இப்போது வாசிக்கிறேன். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தொண்டரத்தின் தூய உருவமான நமது அன்னை ஈவேரா மணியம்மையார் அவர்களின் 106ஆம் ஆண்டு பிறந்த நாள் என்று திராவிடர் இயக்கத்தின் அடித்தளங்களான நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற நம் வழிகாட்டும் தலைவர்களைப் போலவே அமைதியான வகையில் விளம்பர வெளிச்சங்களை தவிர்த்து வெற்று ஆரவார படோபங்களை புறக்கணித்து தொண்டு என்றால் துணிவு, பலிக்கஞ்சா பணி செய்து கிடைப்பது, புதைந்துள்ள போர்க்குணத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் சிங்கமன சீறிப்பாய்ந்து உரிமையை நிலைநாட்டல், இலக்கு ஒன்றை தவிர வேறு எதையும் நோக்கா தனித்த பார்வையோடு அறிவு ஆசான் தனது தலைவருக்காக 95 ஆண்டு காலம் வாழ வைப்பதற்காக வாழ்வின் வளங்கனை அர்ப்பணித்தல், இப்படி எத்தனை அம்சங்களுக்கு அளவீடு என்று பொருள் கூறும் வண்ணம் தனது வாழ்வை முடித்தவர் எம் அன்னையார். அவருக்கு ஈடேது இணையேது. புகழ் வேட்கை அவர் அறியாதது. வசை புயல் அவரை அசைத்ததில்லை. அவரது பிறந்த நாள் பொதுவாக மகளிருக்கு எடுத்துக்காட்டான லட்சிய வாழ்வு போதிப்பும் நாள். படத்துக்கு மாலை சூட்டுவது முக்கியமல்ல, பாடம் கற்று பொது வாழ்க்கையில் மகளிர் உரிமைகளை பெற்று சுதந்திர சமத்துவ சரிநிகர் வாழ்தலே முக்கியம். வாழ்க அன்னையார் அருத்தொண்டரம் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல் இன்னொரு முக்கியமான அறிக்கை விடுத்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். என்னென்னா, காமராஜர் ஆட்சி காலம் பள்ளி கல்வியின் சகாப்தம், முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலம் கல்லூரி கல்வியின் சகாப்தம், எங்கள் தலைமையிலான ஆட்சி காலம் என்பது உயர்கல்வியின் சகாப்தம் அப்படின்னு சொன்னார். சகாப்தமாக இருக்க வேண்டும் என்று பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு சொன்னார். அதை நினைவு கூர்ந்து ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதுதான் அந்த முதல் பக்க அறிக்கை. அது என்னென்னா, வேற ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பெரும் கனவாக இருக்கிறது. எல்லாராலையும் போய் படிக்க முடியல. உதவித்தொகை என்பது உதவித்தொகை மட்டும் இல்லை, அது பல்வேறு இது இருக்குது. இதற்கு முன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பட்டியலின தோழர்கள் அனுப்புகிற அந்த திட்டத்தையும் இதற்கு முன்பு இருந்த அரசு ஒரு 11 ஆண்டுகள் அதை சரியாக செயல்படுத்தாமல் அந்த மொத்த 11 ஆண்டுகள்லேயே மொத்தமாகவே 4 பேர் தான் அதை பயன்பெற்றார்கள். இப்போ என்னென்னா, அது இந்த அரசு வந்த பிறகு அதில் உதவித்தொகை 8 லட்சமாக உயர்த்தி பயிற்சி, அதாவது சொல்கிற கடந்த அரசு என்பது அதிமுக அரசு, அந்த பயிற்சி, அதாவது டோஃபல்னு சொல்லுவோம் பாருங்க, வெளிநாட்டுக்கான மொழி ஆங்கில மொழி, டோஃபல் ஐலெட் என்று சொல்லக்கூடிய உச்சரிப்பு பண்ணுறதுக்காக அந்த மொழியை கற்று இந்த பயிற்சியை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புகிற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியதன் மூலம் இப்போ கடந்த ஆண்டு ஒரு ஆண்டில் மட்டும் 54 பேர் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும், அதாவது 2 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 9 மாணவர்கள் போனாங்க. இதில் ஒரு பாய்ச்சலாக வந்திருக்குது. பட்டியலின மாணவர்களுடைய அந்த உயர்கல்வி வரலாற்றில் இது ஒரு பெரிய பாய்ச்சல் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. மேலும் அடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கும் இந்த வாய்ப்பு வர்றது போல் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் கவனமாக தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அது ஒரு நம்முடைய கல்வி வரலாற்றில் அது ஒரு முக்கியமான கல்வி பயணத்தில் அது ஒரு முக்கியமான படி. அதனால்தான் அதை சுட்டி காட்டியிருக்கிறார். இது ரொம்ப கூர்ந்து அரசு கவனித்து கடுமையான நிதி நெருக்கடி தான், அதெல்லாம் இந்த நிதி நெருக்கடியும் தாண்டி நாம் சாதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார். மணிப்பூரில் மீண்டும் கலவரம், நிலைமை படுமோசம். மணிப்பூரில் நீண்ட காலமாக இனக்கலவரம் நடந்து வருகிறது.
2 ஆண்டுகளாக நடந்து தொடங்கியது இரு குழுவினருக்கிடையே. ஆமாம், மெய்த்தி குக்கி இந்த பழங்குடியினர் பிரச்சனை. அப்பொழுதும் அங்கே பாஜக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போதும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கிற ஒன்றிய அரசு தான் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு போகும் ஒன்றிய பிரதமர் அவர்கள் ஒருபோதும் இதுவரை மணிப்பூருக்கு போகவில்லை. 250க்கும் மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது பெண்கள். வீதிகளில் ஓடப்பட்ட பெண்கள் படம் எடுக்கப்பட்டு அதை வெளியில் பரவவிட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இரு இனக்குழுக்களுக்கு முறைய தீ பிளம்பாக அந்த மணிப்பூரே இருந்து கொண்டிருக்கிறது. பாஜக அரசு இதற்காக ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் மிகப்பெரிய கடும் விமர்சனம் ஏற்படுத்தி கடும் விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென பாஜகவை முதல்வராக இருந்த முதலமைச்சர் பதவியில் இருந்த பிரன் சிங் திடீரென பதவி விலகினார். அவர் விலகியதுக்கு அப்புறமும் தொடர்ந்து முதலமைச்சரை தேர்வு செய்வதில் பாஜகவிற்குள் மிகப்பெரிய எழுப்பறி ஏற்பட்டதால் பிப்ரவரி மாதத்திலிருந்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்குது. சரி, குடியரசு ஆட்சி அமலில் இருக்கின்ற வேளையில் 22 மாதங்களுக்கு பிறகு மணிப்பூரில் பொது போக்குவரத்து தொடங்கப்பட்ட சில நேரங்களிலே தலைநகர் இம்பாலிலிருந்து சேனாபதி மாவட்டத்திற்கு பேருந்து சேலை சென்று கொண்டிருந்த போது சாலையில் இடைமறித்து பேருந்தை தாக்கி அடித்து நொறுக்கி இருக்கிறனர், கற்கள் வீசப்பட்டுள்ளனர். இதையடுத்து போலீஸ் தடியடி நடத்தியது. இது தொடர்பாக 7 பேர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதால் பாதுகாப்பு படையினருக்கும் அந்த பிரிவினர்களுக்கும் மீண்டும் சண்டை ஏற்பட்டு 30 வயதான லால் கௌதிங் சிங் என்பவர் துப்பாக்கிச் சூடினால் உயிரிழந்திருக்கிறார் என்று காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மாநிலம் முழுவதும் மக்கள் சுதந்திரமாக செல்லும் வகையில் போக்குவரத்திற்கு அனுமதி அளித்ததுதான் மோதலுக்கு காரணம் என்கிறார். 22 மாதமாக ஒரு பொது போக்குவரத்தை முடக்கி வைத்திருந்தார்கள். அந்த மக்கள் எவ்வாறு எங்கு சென்றிருப்பார்கள் என்று கூட கேட்பதற்காக இந்த அரசாங்கம் செவிமடுக்காத போது இந்த கலவரத்திற்கு காரணம் பொது போக்குவரத்து தான் என்று உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மோதல் கலவரமாக மாறிய நிலையில் போராட்டக்காரர்களும் தனியார் வாகனத்துக்கு தீ வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குக்கீசோ குழு வெளியிட்ட காட்சி பதிவில் தனி நிர்வாகம் ஏற்படுத்தும் வரை யாரும் சுதந்திரமாக செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றனர். மறுபடியும் மணிப்பூரில் மிகப்பெரிய பதட்டமான கலவர சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி அறிவுறுத்துகிறது. தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் என்கின்ற அந்த தலைப்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இன்றைக்கி நாடாளுமன்றம் தொடங்கி இருக்கிறது. நேற்று நடந்தது. அதில் முக்கியமாக எப்படியெல்லாம் நடந்துக்கணும், நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான கடமை என்ன என்பதை உணர்த்தி அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக எந்த மொழிக்கும் நாம் எதிரானவர்கள, எந்த மொழி நம் மீது திணிக்கக்கூடாது என்பதும், நம்முடைய உரிமையை மீட்க வேண்டும், நம்முடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதையும் முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். இந்தி படிக்கவில்லை என்றால் நிதி தரமாட்டோம் என்பது ஒரு சர்வாதிகாரம் என்பதை அவங்கள்ட்ட சொல்லணும், மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதுபோலவே இன்றைக்கி காலையில் அந்த உரிமை குரலையும் எழுப்பி இன்றைக்கி நாடாளுமன்றம் தொடங்கிய சில நிமிடங்களிலே திமுகவின் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கைக்கு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதிலுக்கு கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இருப்பினும் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை போன்றவற்றை முன்னெடுத்து முழக்கங்கள் எழுப்பி வந்திருக்கின்றார்கள். இதற்கிடையே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் நாகரீகமற்றவர்கள் என பேசியிருக்கிறார். மக்களை சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆமாம், தமிழ்நாட்டு உறுப்பினர்கள்லாம் அந்த உறுப்பினர் யார்? மக்களோட பிரதிநிதி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது அந்தந்த மக்களின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்தில் அவரது கோரிக்கைகளை கருத்துக்களை விளக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள். அப்படி அந்த உறுப்பினர்கள் சொல்வது என்பது கடைநிலையில் உள்ள தமிழர்களை சொல்வதற்காகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்ல தர்மேந்திர பிரதான் சொல்லி முடிக்கும் முன்பாகவே உடனடியாக நமது நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் உடனடியாக எந்திரித்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடும் கண்டனத்தை ஒட்டி அவர்கள் அமைச்சர் கூறிய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொண்டனர். தோழர், அங்கே போராட்டம் மூலம் நடைபெறுவதாக செய்தி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பிஎம்சி பள்ளிக்கூடத்துக்கு கையெழுத்து போட வந்தாங்க அப்படின்னு ஒரு தவறான தகவலை கூறியிருக்கிறார். அதற்கு உடனடியாக அடுத்த 15வது நிமிடம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் எதிர்வினையாற்றி அப்படியெல்லாம் நாங்கள் எப்போவுமே இல்லை, தொடக்கத்திலிருந்து இதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம், தவறான செய்தியை நாடாளுமன்றத்தில் சொல்கிறார்கள் என்று அவர்கள் அந்த கூட்டத்தோ இதுவே முடிக்கிறதுக்கு முன்னாடியே மறுப்பை கூறிவிட்டார்கள். இது ஒன்று. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன, ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம். இன்றைய தலையங்கம் பாம்பை பழுதென்று மிதித்து ஏமாற வேண்டாம் என்ற தலைப்பில் மொழி பிரச்சனை குறித்த நெதர்லாந்தை சார்ந்த ஒரு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை, ஆய்வறிக்கையை சார்ந்து எழுதப்பட்டுள்ளது. மும்பை நகரத்தை அதானி குழுமத்திற்கு தாரை வார்க்கிறது பாஜக தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு என்று சிவசேனை யூபிடி தலைவர் ஆதித்ய தாக்கரே கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அன்னை மணியம்மையாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிந்தனைகளை 2ஆம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். உலக கிளைகோமா வாரத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனைகளில் வரும் 31ஆம் தேதி வரை இலவச மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பொண்ணுக்கு வீங்கி நோய் வந்து பரவி வருகிறது. இந்த நிலையில் அது வந்து அம்மையின் மற்றொரு வடிவம் என்று மஞ்சள் தடவுவதை தவிர்த்து அதற்கு வந்து முறையான அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து முகாம் நடத்தி வருகிறது. இதை சரியான முறையில் கையாளாவிட்டால் ஒரு நபரிலிருந்து 12 பேருக்கு பரவும் என்றும் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை செய்துள்ளது. இன்னும் ஏராளமான செய்திகள் பக்கத்துக்கு பக்கம் இருக்கின்றன, வாசகர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற உரையாடல்கள், பொது நிகழ்ச்சிகளில் உரைகள், பல்வேறு காணொளிகளை பெரியார் விஷன் ஓடிடியில் காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு வேண்டுகிறோம். நன்றி.